கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்மேல் இரக்கமுள்ளவராயிருந்து நாம் கூடி வந்து ஒன்றாக சேர்ந்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நம் சங்கீதம் 96 ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆமேன். நாம் இங்கே வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் என்றும், அதே நேரத்தில் நாம் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் இந்த சங்கீதத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் செய்ய வேண்டியது பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் மகிமைக்கும் கனத்திற்கும் வல்லமைக்கும் ஞானத்திற்கும் எல்லாவற்றிற்கும் பாத்திரமுள்ள தேவனாக காணப்படுகிறார். ஏதோ நாம் அவருக்கு கனம் செலுத்துகிறதுனால் அவர் கனத்திற்குரியவராக மாறுகிறதில்லை. அவர் கனத்திற்குரியவராக, துதிக்கப்படத்தக்கவராக, மகிமைக்கு பாத்திரராக இருப்பதினால்தான் நாம் என்ன செய்கிறோம், அவரை துதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், அவருடைய பாதத்திலே வந்து அவரை நோக்கி பார்க்கிறோம், எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நாம் செலுத்துகிறதினால் அவருக்கு மகிமை வருகிறது இல்லை, மாறாக அவரே மகிமையுள்ள தேவனாக, கனமுள்ளவராக, கனத்திற்கு பாத்திரராக, துதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அவர்தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரும் பெரியவருமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். அதே நேரத்தில் சங்கீதம் 100 கூட நம்ம வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, அவரே நம்மை உண்டாக்கினவராக இருக்கிறார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆகையினால இந்த காலை வேளையில நாம் அவரை நோக்கி பார்ப்போம். நாம் சபையாக ஒன்று கூடி வருவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகையினால அவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு பாராட்டின இரக்கம், அவர் நமக்கு செய்ததான தயை, அவர் நம்மேல் இருக்கிற அந்த கிருபை, தேவன் எப்பொழுதும் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். இவைகளையெல்லாம் நினைத்தவர்களாய், அது மாத்திரமல்லாமல் அவர் பெரியவராக இருக்கிறார். மகா தேவனும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அவரை போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்திலும் இல்லை, வேற எங்கும் இல்லை. ஆகையினால்தான் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கூட சொன்ன பொழுது சொன்னதை நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எங்கிருந்தும் இந்த உலகத்திலோ எங்கேயோ அல்லது ஜலத்திலோ இருக்கிறதான எந்த ஒரு உருவத்தையும் செய்து அதை வணங்கக்கூடாது. என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறதை அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால இந்த நேரத்தில் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவரும், அப்பா நீர் ஒருவரே பெரியவரும்,
அப்பா நீர் ஒருவரே எங்களை சிருஷ்டித்தவருமாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் பாத்திரராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே எங்கள் மேய்ப்பனாய் இருக்கிறீர். நீரே எங்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறீர். நீரே எங்கள் பிரதான மேய்ப்பனாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா எங்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறவர் நீங்க தான் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே அப்பா எங்களை உம்முடைய ஆலயமாய் தெரிந்து கொண்டு நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். எங்களோடு ஒவ்வொரு நாளும் இருக்கிறீர், ஒவ்வொரு நேரங்களிலும் இருக்கிறீர், எப்பொழுதும் எங்களுக்குள்ளாகவே இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மை தேடி இங்கும் அங்கும் எங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர், நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் தங்கும் வாசஸ்தலம் நீர் குடியிருக்கும் வீடாக எங்களை தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்தகார இருளில் இருந்த எங்களை ஆச்சரியமான உம்முடைய ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்தவரே உமக்கு நன்றி, 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 நன்றி தெய்வமே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு தூரமாயிருந்த எங்களை, அப்பா உம்மிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம் அற்றவர்களாயிருந்த எங்களை, உம்மை நோக்கி பார்க்க தகுதியற்றவர்களாயிருந்த எங்களை, அப்பா நீர் உம்மை நோக்கி பார்க்கவும், அப்பா உம்முடைய பிள்ளைகளாயிருக்கவும், அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறீரே. அதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு நன்றி, நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி, நீர் எங்களுக்கு தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் ஒரு ஐக்கியம் கொள்வதற்காக அப்பா உம்முடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட இருங்கப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க தகப்பனே. நாங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தேற்றி, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உம்மிலே வளர்ந்து பெருக, உம்முடைய சிந்தை உள்ளவர்களாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் தருகிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை பாடுவது நல்லது. நம்ம ஒரு பாடலை சேர்ந்து பாடலாம். அவரே என்னை என்றும் காண்பவர், நடத்துகிறவர் அவர்தான். அவர் ஜீவனுள்ள தேவன், நமக்காக மரித்தார், நமக்காக அவர் உயிர்த்தார், மீண்டும் அவர் வருவார். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடலாம். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார்.
இருக்கிறார். தண்ணீர் மீது நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். உயிர் தெழுந்த தேவனவர், அவர் என்னோடென்றும் இருக்கிறார். அவரே என்னை என்று காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். மேகங்கள் நடுவில் இடி முழக்கத்தின் தொனியில் ராஜாதி ராஜாவாய் இந்த அகிலத்தை ஆளுகை செய்வார். அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே அவரே என்னை என்றும் காண்பவர், அவரே என்னை என்றும் நடத்துவார். அவரே என்னோடு இருப்பவர், அவரே இயேசுவே என்னை என்றும் இருப்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே 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 நமக்காக மரித்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார். நம் பாவம் கழுவ தன்னை சிலுவையிலே அவர் தந்தார். இயேசுவே என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே 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 என்னை என்றும் காண்பவர், இயேசுவே என்னை என்றும் நடத்துவார். இயேசுவே என்னோடு இருப்பவர், இயேசுவே 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 இயேசுவே. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தபடியால் நாம் ஒரு நன்றி சொல்லி பாடுவோம். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே என்று சொல்லி மகிழ்ச்சியோடு
நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன், உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன், உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர், கர்த்தர் கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர், அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வரே, எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர், எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானீர். பியூலா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர், பியூலா என்றழைத்து விட்டீர். நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, ரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வம், உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன், உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகிறேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானேன், உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ளது ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ நான் பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த உம்மை பாட புகழ ஒரு நாடு பத்தலை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட புகழ. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா
ஆசீர்வாதந்தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, தேவகுமாரா ஓஹோ தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை மறைச்சா நான் எங்கே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். இன்னும் மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். இன்னும் மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உம்மை விட்டால் உங்களுக்கு யாரோட தகப்பனே. நீர் எங்களை விசாரிக்கிறவர், எங்களை நடத்துகிறவர். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை சத்தியத்தின் பாதையில நடத்துகிறீர். நீங்க எல்லாம் உங்களால் நடக்க முடியாது ஆண்டவரே. நீங்க எல்லாம் உங்களால் சரியான பாதையில ஆண்டவரே எங்களால் வாழ முடியும். உம்மை விட்டால் எங்களுக்கு யாருண்டு? பரலோகத்திலே உம்மை அல்லாமல் யாருண்டு தகப்பனே? தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு? உம்மை அன்றி இவ்வுலகில் யார் எனக்குண்டு? நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம். உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் எனக்குண்டு? உம்மை விட்டால் யார் எனக்குண்டு?
எந்தன் ஆரணே எந்தன் கரமே, எந்தன் ஆரணே எந்தன் கரமே, உம்மை விட்டால் இவ்வுலகில் யார் என கொண்டு, உம்மை விட்டால் யார் என கொண்டு. ஆண்டவரே, நீங்களை விசாரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்தக்கூடிய மட்டும் நடத்தி வந்த எபினேசரே, இனியும் நடத்த நீர் உண்மை உள்ளவரும் வளருமா இருக்கிறீர். தொடர்ந்து நீங்கள் பேசுங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் உங்களுடைய வார்த்தையை தந்து நீதியின் பாதையில், செவ்வையான பாதையில் நடக்க செய்யுங்க. நாங்கள் மதியற்றவர்களாக இராமல் உங்களுடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்கிறவர்களாய், உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தகப்பன நாங்கள் வாழ்கிறவர்களாக இருக்கு. நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிங்கிற மகிமையெல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம்.